நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க கம்பேர் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆப்ஷன், இந்த மாதிரி குவாலிட்டி, இந்த மாதிரி ஒரு ஸ்பெக் எங்கேயுமே கிடைக்காது. நேரே நான் சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்க நினைக்கிறீங்களோ, நம்ம ஷோரூம் விசிட் பண்ண நினைக்கிறீங்களோ, ஒரு டிசி பல்ப், ஒரு 8 வாட்ஸ் டிசி பல்பை நீங்க இதுல இருந்து அவுட்புட் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுடைய அவுட்டர்ல இருக்கக்கூடிய அந்த தோட்டம் இல்ல அந்த வீடு பாத்தீங்கன்னா லாங் ஷாட்ல பார்க்கும்போது சூப்பர் பிரைட்டா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். டார்பாய் மாதிரி ஒன்னு செட் பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதுக்குள்ள ஒரு டார்பாய் மாதிரி போட்டு வச்சிடறாங்க. சோ அது பாத்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகாது. சோ அந்த மாதிரி தண்ணியை விலைக்கு வாங்குறாங்க. சோ அந்த மாதிரி இடத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த தண்ணியை அங்கிருந்து ஒரு பர்டிகுலர் இடத்து வரைக்கும் நீங்க கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி இந்த அழகான இந்த மோட்டார், சப்மர்சிபிள் மோட்டாரை நீங்க சூப்பரா பயன்படுத்திக்கலாம். நிறைய டவுட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ வாங்க, எனி டைம் ஆல்வேஸ் யூ ஆர் வெல்கம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ் மதுரையில் இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக், அருமையான டாபிக். நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட தேடிட்டு இருந்தாங்க, நம்மகிட்ட நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஸோ ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்ல இருக்கணும், சோலார் பேஸ்டு ஒரு மோட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. இந்த டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு பேசுவோம். ஸோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க, தயவு செஞ்சு ஸ்கிப் ஆகாதீங்க. நிறைய பேருக்கு பிரயோஜனமான ஒரு விஷயம். நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பாருங்க, நீங்க பழைய அட்ரஸ்க்கு போறீங்க. பழைய அட்ரஸ் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி மோர் தென் 1.5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நண்பர்களே, நீங்க காக்காத்தோப்பு தெருவுங்கிறது நம்மளுடைய பழைய அட்ரஸ். இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா காலேஜ் ஹவுஸ் பக்கத்துல சென்னை சில்க்ஸ் ரோடு, டோர் நம்பர் 54, மேலப்பெருமாள் மேஸ்திரி தெரு. அப்படியே காலேஜ் ஹவுஸை ஒட்டின மாதிரி ஒரு பிள்ளையார் கோயில் ஜஸ்ட் ஆப்போசிட், செகண்ட் ஃப்ளோர், லிஃப்ட் இருக்குது. ஸ்மார்ட்டா அப்படியே நீங்க லிஃப்ட்லயே வந்துடலாம். ஸோ நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போவோம். நீங்க காக்காத்தோப்பு அட்ரஸ்க்கு போனீங்கன்னா அங்க பைப்பு கடை தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க அங்க போய் உங்க டைம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நேரே நான் சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்க நினைக்கிறீங்களோ, நம்ம ஷோரூம் விசிட் பண்ண நினைக்கிறீங்களோ, ஸோ நம்ம கூட கலந்துரையாடல் பண்ணணும், நிறைய டவுட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ வாங்க, எனி டைம் ஆல்வேஸ் யூ ஆர் வெல்கம். நம்ம நிறைய டைப் மோட்டார் வச்சிருக்கோம். அதுல நிறைய பேர் கேட்கறாங்க, என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, நமக்கு வந்து நம்மளுடைய போர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 ஃபீட் ஆர் 80 ஃபீட் இதுதான் மேக்சிமம் நம்மளுடைய போரோட டெப்த் எவ்வளவுதான். ஸோ 6.5 இன்ச்சு போர்னு நமக்கு 10 அடியிலேருந்து தண்ணி இருக்கு. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 லிட்டர், 500 லிட்டர் இல்ல 1000 லிட்டர் இல்ல ஒரு 2000 லிட்டர் வரைக்கும் தான் எனக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் கண்டிப்பான முறையில் எனக்கு தேவைப்படாது. ஸோ இந்த தேவையை மனதில் வச்சுக்கிட்டு, இந்த போரோட டெப்த்தை மனதில் வச்சுக்கிட்டு, ஸோ எனக்கு ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்ல வேணும், ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும், எனக்கு ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்ல கொடுங்க, எனக்கு குழப்பமே வரக்கூடாது, எனக்கு அந்த மாதிரி இதோட அதிகமான பட்ஜெட் போகும்போது பேட்டரி செட்டப் எல்லாமே எனக்கு குழப்பம் வரும், அதனால சிம்பிளா நீட்டா இந்த பட்ஜெட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ அமர்க்கலமான பட்ஜெட் நம்ம ஒன்று ரெடி பண்ணிருக்கோம். ஸோ நண்பர்களே பாருங்க, இதுதான் மோட்டார். நல்ல குவாலிட்டியா, நல்ல பிரீமியம் குவாலிட்டியில இந்த மோட்டாரை மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க நண்பர்களே. இதனுடைய வாட்டேஜ் பாருங்க, உங்களுக்கு நியர் அபவுட் பாருங்க ஒரு 100 வாட்ஸ் வரும். அதாவது 12 வோல்ட்ல ஒர்க் ஆகும். 12 வோல்ட் 8 ஆம்பியர் கரண்ட். இந்த மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 வாட்ஸ் பேனல். இந்த 50 வாட்ஸ் பேனல்ல இருந்து அப்படியே ஒரு சார்ஜிங் கண்ட்ரோலர். இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் இருந்து அவுட்புட் எடுத்து அப்படி நம்ம வந்து பேட்டரி கொடுத்துரும். ஸோ இந்த பேட்டரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லா சார்ஜ் ஏறிடும். முதல் 2 நாட்களுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 2 நாளுக்கு அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் 100% சார்ஜ். அதாவது சார்ஜிங் மீன்ஸ் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் ஃபெரிகுளோரைட் ரெண்டுமே ஒண்ணுக்குள்ள ஒன்று அப்படியே மிக்ஸ் ஆகி அப்படியே சார்ஜிங் கிராவிட்டி செட் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் 100% சார்ஜிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் இந்த மோட்டரை நீங்க ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே பாத்தீங்கன்னா இந்த பேனல் டு சார்ஜிங் கண்ட்ரோலர், இந்த சார்ஜிங் கண்ட்ரோலர் டு பேட்டரி. ஸோ இந்த இன்பிட்வீன்ல நீங்க என்ன பண்றீங்க, டூயல் போல் எம்சிபி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேட்டரியில இருந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம், மறுபடியும் ஒரு டூயல் போல் எம்சிபி போட்டு வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பேட்டரியில இருந்து எம்சிபில இருந்து அப்படியே நீங்க மோட்டருக்கு அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நல்ல குவாலிட்டியான கேபிள் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை ஃபீட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்அபவுட் பாத்தீங்கன்னா மோர் தென் 60 ஃபீட் வரைக்கும் இது சூப்பரா சப்போர்ட் பண்ண முடியும் நண்பர்களே. ஏன்னா 1100 கேலன்ஸ் பெர் அவர். அப்போ உங்களுக்கு நல்ல ப்ரெஷர் இருக்கும். ஒரு 60 ஃபீட் வரைக்கும் சூப்பரா சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்புறம் பாத்தீங்க நண்பர்களே, நீங்க நிறைய பேர் கேக்குறீங்களா, ஒரு பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும், என்னோட டெப்த் இவ்வளவுதான், தேவையான வாட்டர் லெவல் பாத்தீங்கன்னா ஒரு 500 to 1000 ஆர் 2000 அதிகபட்சம் இந்த மாதிரி லிட்டர்ஸ் தான் எனக்கு என்னோட தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் பிளஸ் பாருங்க, நிறைய பேர் நம்ம வீட்டுல வந்து சம்ப் வச்சிருக்காங்க. அந்த சம்புல இருந்து அப்படியே மாடி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. சம்புல இருந்து முதல் மாடி, சம்புல இருந்து 2வது மாடி, சம்புல இருந்து 3வது மாடி. அதுக்கப்புறம் பாருங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா தோட்டத்துல இல்ல நிறைய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு கட்டியிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வெளியே இருந்து நான் தண்ணி வாங்கிடுவேன், ஏன்னா என் இடத்துல வந்து போர் போட முடியாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால நிறைய இடத்துல வெளியே இருந்து நான் தண்ணி வாங்கிடுவேன். வாங்கிட்டு ஒரு தொட்டி கட்டியிருக்கேன், டார்பாய் மாதிரி ஒன்னு செட் பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதுக்குள்ள ஒரு டார்பாய் மாதிரி போட்டு வச்சிடறாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தண்ணியை விலைக்கு வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த தண்ணியை அங்கிருந்து ஒரு பர்டிகுலர் இடத்து வரைக்கும் நீங்க கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி இந்த அழகான இந்த மோட்டார், சப்மர்சிபிள் மோட்டாரை நீங்க சூப்பரா பயன்படுத்திக்கலாம்.
சோ நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்ல உங்களுடைய இந்த மாதிரி நான் இப்ப சொல்லியிருக்கேன்ல, இந்த கஸ்டமர்களுக்கு எல்லாம் இது தேவைப்படுது, இந்த மாதிரி கஸ்டமர் என்ன டைப் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுடைய தேவை என்ன நான் இப்ப சொல்லியிருக்கிறது, அந்த தேவைக்குள்ள இருக்கிற கஸ்டமர் எல்லாருமே இதை சூப்பரா பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. இதனுடைய ரேட்டு பாருங்க, அருமையான ரேட். சோ எல்லா மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 9,900 rupees. ஸோ மோட்டார், ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர், ஒரு 35H பேட்டரி, அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு சோலார் பேனல், இந்த செட்டப் பாருங்க, அப்படியே 9,900 rupees நான் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா நீங்க கேபிள் வாங்கிக்கணும், எக்ஸ்ட்ரா நீங்க வந்து ஒரு டூயல் போல் எம்ஸ்பி 2 நம்பர்ஸ் வாங்கிக்க வேண்டியது, அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பரா ஒர்க் ஆகும். ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. ரொம்ப இந்த மோட்டார் நான் வந்த உடனே நான் செக் பண்ணி பார்த்துருவேன், நான் கலத்தி பார்த்துருவேன். ரொம்ப குவாலிட்டியா, நல்ல பிரீமியம் குவாலிட்டியில இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. கீழே விழுந்தாட எளிதில் டேமேஜ் ஆகாது. ரொம்ப சூப்பரா நண்பர்களே. உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த பட்ஜெட்டுக்குள்ள இந்த குவாலிட்டியான ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பட்ஜெட் பாருங்க, ஒரு 9,900 rupeesக்கு நீங்க எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள பாருங்க, நீங்க அங்க கரண்டே இருக்காது. கரண்டை பத்தி நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த லேண்ட் ஒரு 5 சென்ட் வச்சிருக்கலாம், இல்ல ஒரு 50 சென்ட் வரைக்கும் வச்சிருக்கலாம். பாருங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன போர் செட்டப், ஒரு 6.5 inch போர், இல்ல அதுக்கு மேலேயோ உங்களுக்கு ரேடியஸ் உள்ள ஒரு போரை நீங்க போட்டு அதுல தண்ணிய ஒரு 60 ஃபீட்டுக்குள்ள இருக்கும்போது, அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சோலார் பேஸ்ட் மோட்டரை யூஸ் பண்ணி அழகா நீங்க விவசாயம் பண்ணலாம். இல்ல ஒரு ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, சூப்பரா இதை பயன்படுத்திக்கலாம். ஏன் நீங்க உங்களோட மொபைல் போன் கூட இந்த இடத்துல இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் பாருங்க, அந்த இடத்துல நீங்க ஒரு டிசி பல்ப், ஒரு 8 watts டிசி பல்பை நீங்க இதுல இருந்து அவுட்புட் எடுத்து போட்டீங்கன்னா, உங்களுடைய அவுட்டர்ல இருக்கக்கூடிய அந்த தோட்டம் இல்ல அந்த வீடு பாத்தீங்கன்னா லாங் ஷாட்ல பார்க்கும்போது சூப்பர் பிரைட்டா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா உங்க போனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், நைட்டுக்கு ஒரு பல்பையும் போட்டுக்கலாம். பிளஸ் பாருங்க, நீங்க எந்த நேரத்துல நீங்க மோட்டர் போடலாம். இந்த சோலார் மூலமா அந்த பேட்டரி சார்ஜ் ஏறிக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க எப்போ நீங்க இந்த மோட்டர் ஆன் பண்ண நினைக்கிறீங்களோ, மேபி பாருங்க, நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணலாம், ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கலாம், இல்ல ஒரு டீச்சரா இருக்கலாம். அந்த மாதிரி பாருங்க, நீங்க வந்து ஒரு மார்னிங் 6 o'clockல இருந்து ஒரு 8 o'clock வரைக்கும் உங்க தோட்டத்துல ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போகலாம். அதுக்கப்புறம் பாருங்க, ஈவினிங் வரலாம். ஒரு 6 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 8 o'clock, ஒரு 2 hours கேப்ல நீங்க உங்களுடைய தோட்டத்துல இந்த சின்ன பணிகள் செய்யலாம். ஸோ அப்போ நினைக்கிற நேரத்துல நீங்க இந்த மோட்டரை நீங்க ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுடைய தேவைதான், கஸ்டமைஸ். அதாவது நீங்க விரும்புற நேரத்துல மத்தியானம் போடணுமா, மத்தியானம் போடலாம். நீங்க மற்ற நாட்கள் சண்டே, நீங்க பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே நீங்க லீவ்ல இருந்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா மத்தியான டைம்ல நீங்க மோட்டர் போட்டுக்கலாம். சோ மோட்டர் போடும்போது நீங்க இந்த டூயல் போல் சொல்லியிருக்கேன், அங்க ஆஃப் பண்ணிக்கிங்க, இங்க ஆன் பண்ணிக்கிங்க. மோட்டர் ஆஃப் பண்ண உடனே இதை ஆன் பண்ணி விட்டுருங்க. சூப்பரா இது சார்ஜ் ஏறிக்கும். நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க கம்பேர் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆப்ஷன், இந்த மாதிரி குவாலிட்டி, இந்த மாதிரி ஒரு ஸ்பெக் எங்கேயுமே கிடைக்காது. சோ நண்பர்களே, உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, சோ அந்த மாதிரி ஆட்களை நீங்க ரெஃபர் பண்ணுங்க. தி பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். நண்பர்களே, நாம் தினந்தோறும் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப்ஷன்ல இருக்கும் தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை. நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ. நன்றி.